ஹலோ ஆல், வெல்கம் டு பாருவிங்ஸ். பாருவிங்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். அதுவும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாதுஷா தான். ஆனால் அவ்வளோவா வீட்டில் செய்ய மாட்டோம். ஆனால் இது ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். பவுல் எடுத்துகிட்டு அதில் 1 கப்பு மைதா சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். பேக்கிங் சோடா 1 பிஞ்ச் சேர்த்துக்கிறேன். அதோட வெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வெண்ணெயும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நெய்யும் சேர்த்துக்கலாம். நல்லா அதை கலந்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி பிடிக்கணும். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா இதை மாவை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். கலந்து எடுத்ததுக்கப்புறமேட்டு இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் தண்ணியை தெளித்து தான் பிசைகிறேன். நல்லா இந்த மாதிரி உதிரியாக பிசையணும். தண்ணி ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி எல்லா சைடும் ஃபஸ்ட் நல்லா உதிரி விடணும். ஃபுல்லாக மாவை நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் திருப்பி தண்ணி விட்டு பிசைங்க. நல்லா இந்த மாதிரி கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் பண்ண விட்டுக்கலாம். அப்புறம் இன்னொரு பவுல் எடுத்துக்கிறேன். அதில் 3/4 கப்பு சர்க்கரை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு அது கூடவே ஏலக்காய் 2 ஏலக்காவை தட்டி இதோடு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடலாம். இது நல்லா கொதிச்சு வரணும். நல்லா தண்ணி நல்லா கொதிக்கும் போது ஒரு 2 கம்பி பதம் வர மாதிரி கொதிக்க விட்டுக்கோங்க. ரொம்ப கம்பி பதம் விட்டிங்கனாலும் முறிஞ்சு போயிடும். அதனால் இதை பார்த்து பக்குவமாக எடுத்துக்கோங்க. இது செஞ்சதுக்கப்புறம் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இன்னொரு சைடு நம்ம ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சுருக்க மாவை இந்த மாதிரி சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம். சின்ன பீஸாக எடுத்து இதை நல்லா உருட்டிக்கலாம். நல்லா உருட்டிட்டு நடுவில் நம்ம ஒரு ஃபிங்கரை வச்சு நல்லா இதை ப்ரெஸ் பண்ணி விடலாம். நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்ட மாதிரி நல்லா இந்த மாதிரி பாதுஷா ஷேப்புக்கு வந்துடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெயை காய வச்சுட்டு லைட்டாக சூடாக இருக்கும் போதே இதை சேர்த்துடணும். நீங்கள் பாருங்கள், போட்டோடனே லைட்டாக தான் பபிள்ஸ் வரும். இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமேட்டு அப்படியே விட்டுருங்க. கரண்டி போட்டுலாம் கிண்டாதீங்க. இந்த மாதிரி அதுவாக மேலே எந்திரிச்சு வரும். இந்த மாதிரி அதுவாக மேலே நல்லா வெந்து மேலே வரும். அதுக்கப்புறமேட்டு நம்ம கரண்டி போட்டு கிண்டுங்க. இது நல்லா வெந்ததுக்கப்புறம் லைட்டாக திருப்பி போடுங்க. கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை நல்லா திருப்பி போடுங்க. அப்போ தான் நல்லா அந்த கலர் கன்சிஸ்டன்சி வரும். அது இல்லாமல் நல்லா 2 சைடும் நல்லா வேகும். நீங்கள் மிதமான சூட்டில் வச்சு இதை கொஞ்சம் பொறுமையாக தான் வேக வச்சு எடுக்கணும். நல்லா 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா வெந்தவொடனே நல்லா வெந்த உடனே இதை எடுத்துட வேண்டியதான். நல்லா பாருங்கள், அந்த சவுண்டெல்லாம் அடங்கி நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா கலரும் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இதை எடுத்துட வேண்டியதான். எடுத்ததுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம ஜீரா பாகு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இதை சேர்த்துட வேண்டியதான். சேர்த்துட்டு இதை நல்லா அதில் அப்படியே கலந்து விடுங்க. இதில் நல்லா அப்படியே ஊறுனுச்சுன்னா அருமையான பாதுஷா ரெடி ஆயிரும். ரொம்ப அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். ஒரு பர்ஃபெக்டான ஒரு சின்ன பாதுஷா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.